எல்லாரும் வேதத்தை திறந்து ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமீன், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை கொடுக்கிற மாதம். இத்தனை மாதங்களும், கடந்த 4 மாதங்கள் நிறைய தீமைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். உங்க குடும்பத்தில் தீமைகள் வந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் தீமைகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களை சுற்றி நிறைய மனிதர்கள் தீங்கு உங்களுக்கு இழைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நன்மையினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் திருப்தியாக பண்ண போகிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் அந்த நன்மையினால் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப போகிறார். அந்த நன்மையினால் நம்முடைய வேலை ஸ்தலத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். நாம் எதிர்பார்க்காத ஒரு நன்மை நமக்கு கிடைக்க போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேகம் பேர்களை வைத்து கூப்பிட்டார்கள். ரபி அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டார்கள், போதகரே அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டார்கள். ஆனா ஆண்டவர் தன்னுடைய பேருக்கு முன்பாக அடைமொழியா வச்சிருந்த ஒண்ணு என்ன அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு. இப்பெல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் இந்த பதத்தை நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. ஆனா நீங்க சவுத்து, இந்த தென் மாவட்டங்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நிறைய போதகர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசு எல்லாம் துரத்தும் போது எப்படி துரத்துவாங்க அப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால போ. அந்த நசரேயனாகிய இயேசு அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஆண்டவரும் தன்னுடைய பேரை சொல்லும் போது நசரேயனாகிய இயேசு என்கிற பெயரை சொல்றதற்கு ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. இப்போ பிலிப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், நாத்தான்வேல் என்கிற ஒரு நல்ல உத்தமன் இருக்கிறான், ரொம்ப பயபக்திக்குரியவன். வேதம் சொல்லுகிறது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், ரொம்ப குவாலிட்டி உள்ள. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள் பக்தி ரொம்ப குறைஞ்ச நாட்கள். ஒரு மேசியாவுக்காக எதிர்பார்த்து அந்த மேசியா நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருந்த நாட்களில் அன்னைக்கு பக்தியா இருந்த சிலரை தான் ஆண்டவருடைய பிறப்பிற்கும் ஊழியத்திற்கும் ஆண்டவர் பயன்படுத்தினார். யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, மரியாள். அந்த நாளிலே மரியாள் என்கிறவர்கள் ரொம்ப பரிசுத்தவாட்டியா இருந்தாங்க. யோசேப்பு என்கிற நபர் ரொம்ப நீதிமானா இருந்தான். அப்போ ஆண்டவர் அவருடைய பிறப்பிற்கும் அவருடைய வளர்ப்பிற்கும் அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் அந்த வருகிற நேரத்தில் நிறைய பேரை இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருந்தார். அதுல ஆண்டவருக்காக கர்த்தரை இன்னும் அவன் பார்க்கல. ஆனா ரொம்ப பக்தியா இருந்தவன், கபடற்றவனா இருந்தவன் யார் அப்படின்னா இந்த நாத்தான்வேல். அப்போ பிலிப்பு சொல்றான், எப்பா நான் மேசியாவை கண்டேன். மேசியாவை தானே நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற, ஒரு ரட்சகர் வர்றதுக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கல, அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே இவன் கேட்கிறான், அப்படியா, மேசியாவை பார்த்தியா, எங்க இருக்கிறாரு, எங்க இருந்து வந்தாரு, அவருடைய வீடு எங்க? உடனே இவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நாசரேத்திலிருந்து வந்தார். உடனே இவன் சொல்றான், எப்பா நீ மேசியா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதை கூட நான் நம்பிட்டேன், அவரை பார்த்தேன்னு சொல்றது கூட நான் நம்பலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நாசரேத்திலிருந்து வந்தாருன்னு நீ சொல்ற இல்ல, கண்டிப்பா அது யாரா இருக்க வாய்ப்பில்லை. சொல்லுங்க,
அவர் மேசியாவா இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, எருசலேம் பட்டணத்திலே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வெறுக்கிற ஒரு இடம் தான். என்ன இடம் அப்படின்னா இந்த நாசரேத். இந்த நாசரேத் என்று நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு கூர்மையான இடத்திற்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம். இந்த பட்டணம் வெளியூருக்கு போகிற நிறைய பேர் தங்குவதற்காக பயன்படுத்துகிற ஒரு பகுதியா இந்த பகுதி இருந்துச்சு. இந்த பகுதியில் எருசலேமிலே அதிகமான பாவங்கள் நடக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நிறைய அக்கிரமங்கள் நடந்துச்சு. நிறைய அசுத்தமான பாவங்களுக்கு பேர் போன இடம் இந்த நாசரேத் என்கிற ஊர். அது மட்டும் இல்ல, இந்த நாசரேத்தில் இருந்த நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் ரோம அரசாங்கத்தோட ரொம்ப டைப் வச்சிருந்தாங்க. அங்க நிறைய தீவிரவாத மக்களை உருவாக்குற ஒரு இடமா இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனுக்கு விரோதியே யார் அப்படின்னா இந்த ரோம அரசாங்கம். ஆனா இந்த ரோம அரசாங்கத்தில் இருக்கிற நிறைய பேர் இவங்களோட கனெக்டா இருந்தாங்க. அதனால இஸ்ரவேலர்கள் எல்லாருமே இந்த பட்டணத்தை ரொம்ப வெறுத்தாங்க. அங்க போக கூடாது, அந்த ஜனங்கள் துஷ்டமான ஜனங்கள், நம்ம கூட இருக்கிறவங்க தான், நம்ம ரத்த சம்பந்தமானவங்க தான், ஆனா போய் ரோமர்களோட கனெக்ட் வச்சிருக்கிறாங்க. போயும் பாவம் பெருகி போய் கிடக்குது. அவங்க எப்பவுமே அந்த ஊரை எதுக்குமே அவங்க கன்சிடர் பண்ணாத மாதிரி ஒரு ஊரு. அதனாலதான் நாத்தான்வேல் சொல்லுகிறான், நன்மை வரும்னு தெரியும், ஆனா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ. உடனே பிலிப்பு சொல்லுகிறார், நீ ஒண்ணுமே பேசாத, நீ வந்து பார். இவன் இயேசுவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் சொல்றாரு, நாத்தான்வேல் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி. தூரத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதோ இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். உடனே இவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். உடனே ஆண்டவர் அடுத்த பதில் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். இந்த நாத்தான்வேல் எங்க இருந்து கூப்பிட்டான் அப்படின்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பிலிப்புக்கு மட்டும்தான் தெரியும். இயேசுநாதர் பார்க்கவே இல்லை. அவனுடைய கேரக்டர் சொல்லிட்டாரு, அவனுடைய வாழ்க்கை முறையை சொல்லிட்டாரு, எப்படி பட்டவன் சொல்லிட்டாரு, எங்க இருந்தான்ற அட்ரஸை கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ இந்த இடத்துல அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். உடனே இவனுடைய மனசு அப்படியே, ஆண்டவரே உங்களை நான் பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுகிறான். எதிர்பாராத ஒன்று. இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமும் அதுதான். நீங்க எல்லாரும் ஒருவேளை மனசுக்குள்ள இந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வருமா, இங்கே இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியுமா, இந்த மாதம் ஒரு நன்மையை நான் பார்ப்பேனா, எனக்கு சந்தேகமா இருக்குது. இந்த நாத்தான்வேல் எப்படி நினைச்சானோ அதே போல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல பிரதர், இங்க இருந்தெல்லாம் ஒரு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்க இருந்தெல்லாம் ஒரு நன்மை வருவதற்கு எந்த காரியமும் நடக்காது, அதை நம்ப வேண்டாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். நாத்தான்வேல் ஆச்சரியப்பட்டதை போல நீங்கள் நினையாத இடத்திலிருந்து, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, உன் பிள்ளைக்கு ஒரு உதவி இந்த மாதம் வரும், உடைய குடும்பத்திற்கு ஒரு உதவி இந்த மாதம் வரும். ஓ நாத்தான்வேலை போல நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இந்த மாதத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் இந்த வேதத்தில் இந்த காரியத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படின்னா இந்த மாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 இடங்களில் இருந்து நன்மை வரப்போகிறது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்கள். ஒரு 3 இடத்திலிருந்து இந்த மாதம் நன்மை வரும். இந்த மாதம் நன்மையை உங்களுக்கு கொடுக்கிற மாதம். தீமையை உங்களை விட்டு விலக்கி நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிற மாதம். சொல்லுங்க, கையை உயர்த்தி நான் நம்புறேன்னு சொல்லுங்க.
விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் 10 முறையாவது அறிக்கை செய்யுங்க. இந்த மாதம் ஒரு நன்மையை நான் பார்ப்பேன், இந்த மாதம் நன்மையை பார்ப்பேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்ப்பேன், என் வருமானத்தில் ஒரு நன்மையை பார்ப்பேன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மையை பார்ப்பேன், என் சரீரத்தில் ஒரு நன்மையை பார்ப்பேன். ஆண்டவர் என்னுடைய மனதில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 காரியங்களை வேகமாய் நான் தியானித்து உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபித்து முடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதிருந்தபடியினால் காலவர்த்தனங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவல்காரர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்னாவும் தேசேரும் ராஜாவாகிய அகாசுவேரின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன் அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளி முற்றத்தில் வந்திருக்கிறான். அப்பொழுது ராஜா முற்றத்திலே இருக்கிறது யார் என்று கேட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சம்பவம். அப்படின்னா மொர்தெகாய் என்கிற வாட்ச்மேனாய் ஊழியம் செய்த ஊழியக்காரன் அந்த இடத்துல இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் ராஜாவாகிய இந்த ராஜாவுக்கு அவன் ஊழியக்காரனாய் இருக்கும்போது ராஜாவை கொல்ல வருகிற 2 பேரை அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன பண்றான் அப்படின்னா அவர்களை ராஜாவை கொல்லாதபடிக்கு அவன் பாதுகாத்து கொண்டான். அப்போ இந்த மினிட்ஸ் எழுதுகிற புக்கில் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இந்த மாதிரி எழுதி ஒப்புமையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் இங்கே என்ன, அவனுக்கு அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் மறந்தாச்சு, அந்த புக்கில் எழுதி அப்படியே விட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்பி ஒரு 50 முழத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை நட்டு அந்த தூக்கு மரத்தில் இந்த மொர்தெகாயை மாட்டி விடணும், தொங்க விடணும்னு சொல்லி ராஜாவினிடத்தில் பர்மிஷன் கேட்கறதற்காக வந்து முற்றத்தில் நிற்கிறாங்க. பாருங்க, இது எப்படி செட் ஆகுது பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளையாகிய சில காரியங்கள் வந்து நமக்கு அந்தந்த நேரத்தில் வாய்க்காததுனால நம்ம நிறைய பேர் வருத்தப்படுவோம். இன்னைக்கு கிடைக்கலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வெறுமையாக திரும்பி வர்றேனே, இப்படி எனக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நீங்கள் நன்மை செஞ்சு உங்களுக்கு உடனே மேன்மை கிடைக்காததை நினச்சி நீங்கள் கவலையே படக்கூடாது. நீங்கள் நன்மை செஞ்சீங்களா அதோட நீங்கள் மறந்துடணும். அந்த இடத்துல கைத்தட்டல் எனக்கு கிடைக்கல, அந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கல, அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மொர்தெகாய் பாருங்க, அன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. சரி, அவன் சோர்ந்து போகவே இல்லை. ஐ எம் டியூட்டி, நம்முடைய வேலை அதுதான், நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல, அவர் எடுத்து புத்தகத்தை வாசிக்க சொல்றாரு. அந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்கவே வெளியில முற்றத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. எந்த மொர்தெகாய்க்கு கனம் கொடுக்கப்பட்டதான்னு ராஜா கேட்கிறாரோ அந்த மொர்தெகாயை தூக்கல மாற்றுறதுக்காக ஆமான் வந்து நிற்கிறான். சில நன்மைகளை நம்ம செஞ்சு நமக்கு உடனே பதில் கிடைக்காததற்கு காரணம் கர்த்தர் பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் வரும், அதற்குன்னு ஒரு ஏற்ற நேரம் வந்துடும்.
அன்று ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது சரியான நேரம் என்று பார்த்து அந்த நேரத்திலே மொர்தெகாயினுடைய தலையை உயர்த்தின கர்த்தர், நாம் பட்ட பிரயாசங்கள், நாம் வடித்த கண்ணீர், நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தோமோ அதை எல்லாம் ஏற்ற நேரத்தில் நமக்கு பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கரெக்டா அப்படியே சிங்க் ஆகுது பாருங்களேன். எப்படி இது 1 மணி நேரம் தாண்டி நடந்திருந்தா கூட இது இவ்வளோ பெரிய வெயிட்டா இருந்திருக்காது. இப்போ ஆமான் வந்து நின்ன உடனே அங்க என்ன கேட்கப்படுறது, யாருப்பா வெளியே நிற்கிறது? உடனே ஆமான் சொல்றாரு, நான் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி போய் நின்று யூதருக்கு விரோதமா ஒரு லெட்டர் வாங்கின உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு. யாரு? ராஜா மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு. உடனே இவனுக்கு அப்படியே பொங்குது, நம்ம மேல ராஜா ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, இப்பவும் போய் இந்த மொர்தெகாயிட்ட பேசும்போது மோதிரத்தை கழட்டி நமக்கு தந்துருவார். ஆனா இவன் பேசுறதுக்கு முன்னாடியே ராஜா பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? ஏப்பா, மொர்தெகாயின்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா அப்படின்னு. அவன் மனசு அப்படியே குளிர்ந்துருக்கும். மொர்தெகாயின்னு பேர் கேட்ட உடனே கரெக்டா அவனுக்கு தூக்குமரம் நான் மாட்டிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, எப்பா அவனுக்கு ஒரு கனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கனத்தை அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆள் யார் தான்? ராஜாவுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. இவன் தூக்குமரம் நட்டுறதும் தெரியாது, இவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கும் தெரியாது. டப்புன்னு கூப்பிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, நான் ஏறின இல்லை குதிரை, அதில் அவனை ஏத்து, எனக்கு நான் போட்டிருக்கோம்ல வஸ்திரம், அதை அவனுக்கு போடவை, ஜனங்கள் எல்லாரையும் கீழே விழுந்து அவனை என்ன பண்ணு. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆமானுக்கு தன்னை வணங்காததுனால தான் ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை நட்டிருக்காரு. இப்ப ஆமான் மூலமாய் மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பரிசு என்ன தெரியுமா? எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வணங்குறது மாதிரி பண்ணுப்பானு. அப்பவே அவன் மூஞ்சி என்ன பண்ணியிருக்கோன்னா அப்படியே செத்து போயிருக்கும். நான் நம்புறேன், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை பேருடைய முகத்தையும் நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் அந்த மொர்தெகாய்க்கு செய்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நன்மையும் இந்த மனுஷனுக்கு வரவே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, மொர்தெகாயை கர்த்தர் அந்த இடத்திலே கனப்படுத்தினார். நம்பர் 1, முதலாவதாக இந்த மாதம் நமக்கு எங்கிருந்து நமக்கு நன்மை வருகிறது என்றால், ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நம்புறீங்களா? சில இடங்களிலே ஒருவேளை கடந்த மாதங்களில் நீங்கள் ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு கிடைக்கல, இவ்வளவு ஜெபம் பண்ண எனக்கு கிடைக்கல. இந்த மொர்தெகாய் போல நீங்க பட்ட பாடுகளுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய அலைச்சல்களுக்கு ஒரு பதிலும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்குக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ கலங்காதே, மகனே நீ கலங்காதே, உனக்கு ஒரு நன்மை வரும். எங்கிருந்து வரும் என்று சொன்னால், நீ ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும். ஆமோதிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களுக்குரியதை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அந்த ராஜாவினுடைய மனதில் பேசின கர்த்தர் உங்க அதிகாரியினுடைய கண்களில் கர்த்தர் அவங்க இருதயத்தில் பேசுவார். அந்த ராஜாக்களிடத்தில் கர்த்தர் பேசுவார், அந்த சொந்தங்களிடத்தில் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. உன்னை ஏமாற்றின இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணுவேன். இல்லை, நீங்கள் ஏமாறவில்லை என்கிறதை இந்த மாதம் கர்த்தர் ப்ரூவ் பண்ண போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, நான் இவ்வளவு ஏமாந்துட்டேனே, நான் இவ்வளவு யாருமே எனக்கு சொல்லலையே, யாருமே எனக்கு என்னுடைய விஷயத்தை கொண்டு போய் பண்ணலையே, இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு உங்க மனசு இருக்குமானால் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மொர்தெகாய்க்கு கர்த்தர் ஒரு நன்மையை வர பண்ணினார். என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, நான் ஏமாந்திட்டனோன்னு நினைச்ச இடத்துல கர்த்தர் ஒரு நன்மையை வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஒரு மேனேஜர் வந்து வேலை செய்கிற ஒரு மனிதனுக்கு பயங்கரமான அவர் மேலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு மேனேஜர். அப்போ இவருக்கு ரொம்ப வந்து அந்த அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த இடத்துலேருந்து சரி இனி இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார்.
வேலையை ரிசைன் பண்ணின உடனே இவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்த அந்த மேனேஜர் அவருடைய பிஎஃப் இந்த மாதிரி எல்லா பணத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சிட்டார், அவருக்கு கொடுக்காம. பொதுவாக ஒரு இடத்துல இருந்து அவர்கள் வேலையை விட்டு வரும்போது அவங்க சேவ் பண்ண அந்த பணத்தை எல்லாம் அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, இவ்வளோ மாதம் கட்டுனேன், எனக்கு பிடிச்ச பணம் எல்லாம் எனக்கு தராமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருடங்கள் தாண்டினது. அப்போ 2-3 வருடம் தாண்டினோன்னா அவருடைய மகளுக்கு திருமண காரியம் இப்போ ஒழுங்குபடுத்தப்படுது. இப்போ பணமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த மேனேஜர் மாதிரி இன்னொருத்தர் வரார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கம்பெனிலிருந்து யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையுமே செட்டில் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டும் அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் எடுத்த முதல் சீட்டு யாருடையது தெரியுமா? இந்த பர்சனுடையது, இந்த நபருடையது. அவர் எடுத்து பார்க்குறாரு, இந்த மனுஷனுடைய பேர் வருது. அவனை கூப்பிட்டு, எப்பா என்ன நீ வேலையை விட்டு போயிருக்கிற, பிஎஃப் இதெல்லாம் ஒன்றுமே நீ வாங்காமல் போயிருக்கிற, என்ன உனக்கு வேண்டாமா அப்படின்னு. சார் நீங்கள் அப்படின்னு கேட்டால், நான் தான் இப்போ புதுசாக வந்த மேனேஜர், நீ வாப்பா வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால், அவருடைய பணம் பத்திரமா இருந்து அந்த மேனேஜர் மொத்த பணத்தையும் அவர் கையில் கொடுத்து வீடு திரும்பும்போது சொன்னாராமா, அன்னைக்கு அந்த மேனேஜர் அந்த பணத்தை கொடுத்துருந்தாருன்னா நான் இதுக்கு முன்னாடி செலவு பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கரெக்டாக என் பிள்ளைக்கு மேரேஜ்ன்ற இந்த காரியத்திற்காய் கர்த்தரே அந்த பணத்தை பாதுகாப்பாய் வைத்திருந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நம்ம மேல கரிசனை உள்ள ஒரு கர்த்தர், நம்ம மேல அன்புள்ள ஒரு தெய்வம், நம்ம மேல ரொம்ப பிரியமான ஒரு தெய்வம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏமாந்த அந்த காரியத்தை, அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை நான் வர பண்ணுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்குரியது ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, இது எனக்காக நீர் வைத்திருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை நிறைவேற்ற போகிறீர். சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, நான் ஏமாறலேன்னு என் கணவனாருக்கு நிரூபிங்க ஆண்டவரே, நான் ஏமாறலேன்னு என் மனைவிக்கு நிரூபிங்க ஆண்டவரே, நான் ஏமாறலேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு நிரூபிங்க ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஏமாறலேன்னு நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. சத்தமா என்னை பார்த்து நிறைய பேர், நீ ஏமாந்தவன், நீ ஏமாந்தவா, நீ ஏமாந்துட்டியே, இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியே, இனி அங்கிருந்து எப்படி கிடைக்கும், அது எப்படி உனக்கு வரும், இப்படி போய் ஞானம் இல்லாம போய் விழுந்துட்டியே, என்னென்னமோ வார்த்தையை என்னை பார்த்து பேசுறாங்களே. சிஸ்டர், இது உங்களுக்கு தான். பிரதர், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன ஏமாந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரணும். சொல்லுங்க, இந்த மாதம் வரணும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. சொல்லுங்க, கட்டளை இடும் ஆண்டவரே. எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்காக வழக்காடுகிற கர்த்தர், எனக்காக நியாயம் தீர்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உனக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. கைகளை, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில், குறி சொல்லல் எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. கைகளை மேல தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போ மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே,
கரங்களை தட்டி உற்சாகத்தோட பாடி ரம் சகல போதரஹதலரம். ஓ ஹalleluya. போதும் மகிழ்ந்திருங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் இயேசுவின் பிள்ளைகளே, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூடுமோ? அப்பதான் சொல்ல, நீ வந்து பார், நீ வந்து பார். நசரேனாகிய இயேசு, நசரேனாகிய இயேசு. ஆண்டவர் வந்து இந்த நாசரேத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய 30வது வயது வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 26, 27, 30, ஒரு 30 வயது வரைக்கும் நாசரேத் அவர் பிறக்கிறதற்கு ஒரு ஊரை செலக்ட் பண்ணிட்டு அவர் வளருகிறதற்கு நாசரேத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 30 வருஷம் வரைக்கும் கர்த்தர் அங்கே தான் வாழ்ந்தார். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, இந்த நாசரேத்தில் இருக்கிற தேவாலயத்தில் தான் ஆண்டவர் ஒரு டைம் வந்து ஒரு பவர்ஃபுல் மெசேஜை ஒன்று அங்கே கொடுப்பார். அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவருடைய வார்த்தையை கேட்டு இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமிப்பாங்க. அதனால இந்த நாசரேத்தில் ரொம்ப சுவாரஸ்யம் நிறைய இருக்குது. பாவிகளுக்கு ஒதுக்கிடமான ஒரு இடம் நாசரேத். ஆனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு, நசரேனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். ஸோ நம்பர் 1, இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஏமாந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் இந்த மாதம் ஒரு நன்மையை நமக்கு வர பண்ண போகிறார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். போதும், நீங்க வீட்டில் போய் இதை வாசிங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசேப்பிற்கு ஒரு நன்மை வருகிறது. இதுவரையிலையும் நிறைய தீமைகளை பார்த்த யோசேப்பு, வேதம் தன்னுடைய வீட்டிலிருந்து இவன் கடந்து வந்ததற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, அவன் போன நிறைய இடத்திலே தீமை அவனுக்கு வந்துச்சு. அவன் வந்து போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு தீமை நடந்துச்சு. இப்போ சிறைச்சாலையில் அவன் தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போ ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவன் போய் நிற்கிறான். இத்தனை நாட்களும் காவல் கிடங்குல இருக்கிறான். ஒரு நாள் திடீர்னு ஒரு சேவகர்கள்லாம் அப்படியே திபுன்னு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து, இங்கே யாருப்பா யோசேப்பு, நீ யாருப்பா யோசேப்பு? உடனே நான் தான். அங்கே நிறைய சிறைச்சாலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கைதிகளை எல்லாம் அப்படி தான் நிறைய பேர் அக்யூஸ்ட் நம்பர் 1, அக்யூஸ்ட் நம்பர் 2, அக்யூஸ்ட் நம்பர் 3 அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள யோசேப்பா அப்படி கூப்பிடுறாங்க. இங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? நமக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போகிறாங்களா, இல்லைன்னா நமக்காக யாராவது ஒருத்தர் வழக்காட வர்றாங்களா? ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டிகிட்டு போய் முதல்ல அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல சவரம் பண்ணி அவனுடைய அடிமை என்கிற அந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டு, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற வஸ்திரத்தை, அவனுக்கு ஒரு நியூஸ் இல்லை, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை. இந்த மாதிரி உனக்கு ஒன்று எதுவுமே இல்லாமல் திடீர்னு சில நேரங்களில் வந்து தீமை நமக்கு திடீர்னு நடக்கும். அதே போல் நன்மையும் நமக்கு திடீரென்று நடக்கும். நான் எதிர்பாராத நேரத்தில் எனக்கு தீமை நடந்துச்சே. யோசேப்புக்கு எதிர்பாராத நேரத்தில் தான் எதிர்பாராத நேரத்தில் தான் சிறைச்சாலை. அதே மாதிரி அவன் எதிர்பாராத நேரத்தில் தான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு கர்த்தர் தந்தார். அப்போது இந்த யோசேப்பை வந்து கூப்பிடுறாங்க. ராஜா ஒன்று கூப்பிடுறாரு, பார்வோன் ஒன்று கூப்பிடுறாரு. அந்த ஜனங்களுக்கு கடவுளே பார்வோன் தான். அந்த பார்வோனுக்கு முன்னாடி யாரும் நின்று பேச முடியாது. பார்வோன் ரொம்ப கோபமாக இருக்காரு. அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், அவர்
அவர் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. அங்க இருக்கிற நிறைய பேரை சோறு போட்டு சம்பளம் கொடுத்து நிறைய பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த எகிப்தியர்கள் வந்து எப்பவுமே கட்டுக்கதை, சொப்பனம், இந்த மாந்திரிகம் இதையெல்லாம் ரொம்ப நம்புவாங்க. இந்த மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு, கட்டுக்கதைகளை செய்கிறதுக்கு ஆட்களை அங்கேயே சம்பளத்துக்கு இந்த புரோகிதர்களை எல்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன். சிலவங்க வந்து தங்களுடைய வீட்டுக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருவாங்கல்ல. தன்னுடைய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க, எல்லா பூஜைக்கும் அவங்க வர்ற மாதிரி. இப்படிப்பட்ட அந்த பார்வோன் வந்து அதற்கு பேர் போன நாடு தான் இந்த எகிப்து. அப்போது யாராலையுமே விளக்கம் கொடுக்க முடியல. அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. இவ்வளவு சம்பளம் கொடுத்தது வேஸ்டா, நாளைக்கு எனக்கு இதுக்கு பதில் தெரியலன்னா உங்கள் அத்தனை பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தன் சொல்கிறான், யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான், எனக்கு சொப்பனத்துக்கு நல்ல விளக்கம் கொடுத்தான். இப்போது அழைப்பு எங்கேருந்து நன்மை வருகுது அப்படின்னா, அவன் ராஜ அரண்மனையிலிருந்து அவனுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணினார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியாது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். எங்கேருந்து கொடுக்க போகிறார் தெரியுமா? ராஜ அரண்மனையிலிருந்து, உயர்ந்த இடங்களில் இருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் பிரமிக்க பண்ண போகிற இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை அனுப்ப போகிறார். நீங்கள் தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஏணி வைத்தால் எட்டாத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாய் வரப்பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. உங்க குடும்பத்திற்கு ஒரு நன்மை வரப்போகிறது. அந்த நன்மை சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, பெரிய இடத்திலிருந்து, உன்னதமான இடத்திலிருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், சாதாரணமான உங்களுக்கும் எனக்கும் அந்த நன்மையை கர்த்தர், ஒரு ஜெயில் கைதி, ஒரு ஜெயில் கைதி, அப்படியே சிறைச்சாலைக்குள்ள கிடக்கிறவனுக்கு அழைப்பு எங்கிருந்து வருது? அழைப்பு எங்கிருந்து வருது? எதிர்பார்க்க முடியுமா? அதுவும் அந்த ராஜாவினிடத்திலிருந்து வந்திருக்கிற அழைப்பு அவனை தண்டிக்கிறதுக்கு இல்லை. எல்லாமே குழப்பத்தில் கிடக்கிறோம். குழப்பத்தில் கிடக்கிற எங்களுக்கு பதில் சொல்ல முடியுமான்ற ஒரு அழைப்பு. எவ்வளவு கனம், எவ்வளவு கனம்! என்னடா போயும் போயும் சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தனை வர சொல்றாரு. அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னடா இவனை போய் உங்களுக்கும் இப்படி தான் நடக்க போகுது. இந்த மாதம் அப்படி தான் நடக்க போகுது. நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது அப்படி தான் சொல்ல போகிறாங்க. என்னடா இவனுக்கு போய் இங்கேருந்து அழைப்பு வருதா? இவனுக்கு போய் இங்கேருந்து ஒரு நன்மை வருதா? இவனை வந்து இவங்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்படி தள்ளப்பட்ட கல்லாகிய உங்களை கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற நாள். நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோட கரங்களை மேல தட்டி, ஓ ஹல்லேலூயா, ரிதல பௌரஹ தலர சந்தன மோரப, நடக்கட்டும் 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 நடக்கட்டும், முழு பலத்தோடு நடப்பதாக, நடப்பதாக. மேலிடத்திலிருந்து அழைப்பு வருவதாக, உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து அழைப்பு வருவதாக, எட்டாத இடத்திலிருந்து வாய்க்கால்கள் உங்களுக்காக திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். பெரிய பெரிய இடங்களோடு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நமக்கு திராணிக்கு மிஞ்சின இடத்திலிருந்து நம்மை அங்கே அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம ஞானத்துக்கும் அவங்க ஞானத்திற்கும் ஏணி வச்சா எட்டாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எங்கேருந்து நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து தான் நன்மை உங்களை. என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சாட்சி இப்படி இருக்கிறது, அப்படி சாட்சி இருக்கிறது. சிலதை வந்து சாட்சியாக சொல்ல கூட முடியாது. அப்படி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நன்மைகளை எல்லாம் கர்த்தர் எப்படியெல்லாம் அனுப்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வரும் நன்மை வரும். நாசரேத்திலிருந்த நன்மை வரும், நாசரேத்திலிருந்த நன்மை வரும். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களை எங்கேருந்து நன்மையை அனுப்புவாருன்னா, ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வரும். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு எங்கேருந்து நன்மை வரும் என்று சொன்னால்,
உயர்ந்த இடங்களிலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நீங்கள் பிரமிப்பீங்க, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் சந்தோஷத்தினால நிரம்புவீங்க. நீங்கள் தகுதியே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. எனக்கு போய் இதை கொடுத்தீங்களா ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிற மாதமா இந்த மாதம் மாறப்போகிறது. சொல்லுங்க ஆமே. ஜெபிங்க. இது எனக்கு தான் ஆண்டவர், எனக்கு தான் ஆண்டவரே இது நடக்க போகிறது. மேல் இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு உங்களை பிடிக்க போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போறார். இவங்களுக்கு எப்படி என்ன பிடிக்குது, இவங்களுக்கு எப்படி என்ன விரும்புறாங்க உங்களுக்கே தெரியாது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை, அப்படிப்பட்ட ஒரு உறவை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆமேன் என்று சொல்லி அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கும். நீங்க ஏறாத இடங்களில் உங்கள் பிள்ளைகள் ஏறி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் போகாத இடங்களிலே உங்கள் பிள்ளைகளை போய் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். இது நடக்கும். ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. இந்த செய்தி எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ, யாருடைய காதுகளிலெல்லாம் கேட்கப்படுகிறதோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த செய்தி நிறைய பேருக்கு போய் சேரட்டும், நண்பர்களுக்கு போய் சேரட்டும், சொந்தங்களுக்கு போய் சேரட்டும், தேவைப்படுகிறவர்களுக்கு போய் சேரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நாசரேத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறவர் கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் போய் வயலில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. கவனிங்க, போவாஸ் என்கிறவன் ஒரு நல்ல மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய, கனத்துக்குரிய ஒரு நல்ல உயர்ந்த மனிதனாய், பெரிய பணக்காரனான மனிதனாய் இருந்தார். அவருக்கு கீழே நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவங்க வேலைக்காரங்களை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா வேலை வாங்கிட்டு இருந்தார். அப்போது இவர் அவங்க எல்லாருமே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு அவங்க அவ்வளோ ஆண்டவரோட நெருக்கமாக இருக்காங்க பாருங்களேன். தன்னுடைய வேலைக்காரங்களிடத்தில் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த எஜமானன் இருந்திருக்கிறார். அப்போ இது கம்பெனி வச்சு நடத்துகிற ஒவ்வொரு ஓனருக்கும் இது ஒரு பெரிய ஒன்று அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஆட்களை தான் கர்த்தர் நமக்கு தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் காண செய்தார், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த கான்வர்சேஷன் சூப்பராக இருக்குல்ல. இப்படி வயல்வெளியில் அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் அறுத்துட்டு இருக்காங்க. இவர் கையை தூக்கி ஓனர் கர்த்தர் உங்களே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்றாங்க. அங்கேருந்து மொத்த பேர் கையை தூக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி ஒரு சீன் இங்கே போயிட்டே இருக்குது. அப்போ எப்பவுமே கதிர் அவங்க அறுக்கும்போது இந்த கீழே விழுறது எல்லாத்தையும் போட்டுட்டே போயிடுவாங்க. அந்த ஊர்லேயே கஷ்டப்பட்ட யாராவது ஒருத்தர் பொறுக்கிட்டு அவங்க தங்களுடைய ஜீவனத்துக்காக வச்சுருப்பாங்க. யாருமே அவங்கள கேட்டுக்க மாட்டாங்க. சரி, அவங்க வந்தாச்சு. ஆனால் இவங்களுடைய கண்ணில் ஒரு வித்தியாசமான ஒன்று தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைய பார்த்தா என்ன பிள்ளையா தெரியுதுன்னா, வாலிப பிள்ளையா தெரியுது. ஒரு அழகான ஒரு வாலிப பிள்ளை, அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அறுக்கிற வேலை கூட இல்லாமல் பொறுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக எல்லாருடைய அட்ராக்ஷனும் யார் மேலே போகும் சொல்ல? ஒரு படித்த புள்ள, ஒரு நல்ல அழகான ஒரு புள்ள, ஒரு மதிப்புக்கூடிய இடத்துலேருந்து வந்தது மாதிரி தெரியுது.
நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியல, வெளியூருக்காரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே விழுகிறது சகஜம். அப்போது இந்த ஓனர் பார்க்குறாரு, பார்த்த உடனே சொல்கிறாரு, ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கண்காணியை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்படின்னா அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறாரு, இங்கே பின்னாடி ஒரு சிஸ்டர் பொறுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, நான் பார்த்ததே இல்லையே. உடனே அவர் சொல்கிறாரு, நகோமியோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண், மோவாப் தேசத்திலிருந்து பொறுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஓனர் வருவார், நம்மளை யாருன்னு கேட்பாரு, எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த தோட்டத்திலே கதிர் பொறுக்கிறதற்காய் போனார்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் ஒரு நன்மையை அந்த மகளுக்கு வரப்பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். ஒரே நாளில் நம்பர் 3, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை வரப்பண்ண போகிறார். நீங்கள் எதிர்பார்த்தே போக மாட்டிருப்பீங்க, நீங்கள் யோசிச்சுட்டு கூட போயிருக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படி ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் பிளான் பண்ணாத, திட்டம் போடாத, எதிர்பார்க்காத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை உங்களுக்கு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிளான் பண்ணவே இல்லை பாஸ்டர், நான் திட்டம் போடவே இல்லை பாஸ்டர், நான் நினைக்கவே இல்லை பாஸ்டர், அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு போகவே இல்லை பாஸ்டர், என்னுடைய நினைப்பிலே அது இல்லை பாஸ்டர், நான் என்ன நினைக்கிறது, அப்படி ஒரு எங்கெங்கேயோ நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு நான் கற்பனை பண்ணதே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு சொன்னால், அப்படி தான் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு நடக்க போகிறதற்காக நன்றி. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையை வர பண்ணுகிற கர்த்தர், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையை வர பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் கர்த்தர் நாசரேத்திலிருந்து நன்மையை வர பண்ணுகிற தேவன். அவருடைய வார்த்தை உண்மையாய் அப்படியே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக ஏமாந்த இடத்திலிருந்து, ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். நம்பர் 2, இரண்டாவது உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். நம்பர் 3, மூன்றாவது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் வரப்பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி இந்த 3 காரியத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர், நான் ஏமாந்த இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு நன்மையை கர்த்தர் எனக்கு வர பண்ண போகிறார். உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து இந்த மாதம் கர்த்தர் ஒரு நன்மையை வர பண்ண போகிறார். நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வர பண்ண போகிறார். சொல்லுங்க, வர பண்ண போகிறார், வர பண்ண போகிறார், வர பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பஞ்சத்தினால் வாடி இருக்கும்போது அங்கே கர்த்தர் ஒரு நன்மையை வர பண்ணுகிறார். யார் மூலமா அப்படின்னு சொன்னா, குஷ்டரோகிகள் மூலமா ஆண்டவர் நன்மையை வர பண்ணாராம். யார் மூலமா? பட்டணத்துக்குள்ளே ஒரு குஷ்டரோகி வந்தா அந்த குஷ்டரோகி என்ன சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, தீட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். குஷ்டரோக வியாதி என்கிறது தொத்துற வியாதி. அது தோலோடு தோல் சேர்ந்தா அது பிடிச்சிக்கும். அதனால குஷ்டரோகம் இருக்கிற எல்லாரையுமே தனியாக தான் வச்சிருப்பாங்க. அவங்க குஷ்டரோகம் இருந்தாங்கன்னா போய் ஆசாரியனிடத்தில் தான் சரியானனான்னு கேட்டுட்டு தான் பாளையத்துக்குள்ளே வர முடியும். ஏதோ ஒரு துக்க செய்திக்கு அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து தீட்டு தீட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் யாருமே அங்கே போக மாட்டாங்க, அந்த குஷ்டரோகம் அவங்களுக்கு பிடிக்காது, தொட்டாது. ஆனால் இப்போ தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு வர்றவங்க எல்லாரும் என்ன சொல்லி கத்திட்டு வந்திருப்பாங்கன்னா, இறைச்சி சாப்பாடு, மட்டன், சிக்கன். அந்த ஜனங்கள் எல்லாரும் சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வாயிலிருந்து சாப்பாடு வேணுமா, வாங்க இங்கே இருக்கு பாருங்க, இந்த கூடாரத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம், இங்கே இருக்கு பாருங்க இந்த கூடாரத்தில். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்காத குஷ்டரோகிகளிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, நன்மையை கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மையை கொண்டு வருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? இந்த மாதம் உங்களுக்கு ஸ்பெஷலாய் மாற்ற போகிற
ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரப்பண்ணுகிற கர்த்தர், மீனின் வயிற்றில் இருந்து வரிப்பணத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய ஆண்டவர் எனக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வார். என் தேவன் எனக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வார். அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ ஞானி. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் ஆண்டவர் தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, எதெல்லாம் வேண்டாதுன்னு தள்ளப்பட்டது, எல்லாத்தையும் தான் ஆண்டவரை செலக்ட் பண்ணியிருக்கிறார். மாட்டு தொழுவோம் எல்லாருமே இயேசு பிறந்திருக்கிறார்ன்ற செய்தியை கேட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொன்னால் ராஜா வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அவர் எங்கே வைக்கப்பட்டாராமா? அவர் தெரிந்து கொண்டது, அவர் தெரிந்து கொண்ட வாகனம் கழுத, அவர் தெரிந்து கொண்ட இடம் மாட்டு தொழுவோம், அவர் தெரிந்து கொண்ட பட்டணம் நாசரேத்து. அப்படியே அப்புறம் சிலுவையில் அறையப்படும் போது அவர் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? அவமான சின்னம், சிலுவை, பாவிகளுடைய சின்னம். எல்லாத்தையும் ஆகாது வேண்டாது ஒதுக்குனது இதை தான் தெரிஞ்சுட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அது எப்படி ஆச்சு தெரியுமா? உலகமே பேசக்கூடிய அளவுக்கு ஆச்சு. நீங்களும் நானும் அப்படிதான், நீங்களும் நானும் அப்படிதான். நம்ம என்ன ராஜ பரம்பரையில் வந்தோம்? நம்ம என்ன பெரிய கோடீஸ்வரங்களுடைய குடும்பத்தில் வந்தோம்? இல்லவே இல்லை. அப்படியே அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் ராஜாக்களாக தெரிந்து கொண்ட கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியம் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியாத சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காக ஏதாகில் செய்திடுவார் என்றாகி என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை ஓ ஹல்லேலூயா. என் தேவன் ஏதாகிலும் செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது. இப்ப சொல்லுவோம், காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஓ ஹல்லேலூயா. காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இந்த மாதம் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வார். ஆமென் சொல்லுங்கள். நான் எதிர்பாராத இடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நன்மை வரும். எனக்கு நன்மை வரும். இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை வரும். சொல்லுங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு நன்மை வரும். என் தீமைக்கு பதிலாக எனக்கு நன்மை வரும். எனக்கு ஒரு நன்மை வரும்.
எனக்கு ஒரு நன்மை வரும், எனக்கு ஒரு நன்மை வரும், எனக்கு ஒரு நன்மை வரும், எனக்கு ஒரு நன்மை வரும், எனக்கு ஒரு நன்மை வரும். இந்த 3 காரியத்தை சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். நான் ஏமாந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை இந்த மாதத்தில் வரும். நான் ஏமாற்றம் அடைந்த இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு நன்மை வரும். நான் நினைத்திராத உயர்ந்த இடத்திலிருந்து இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை வரும். நான் எதிர்பாராத இடத்திலிருந்து இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை 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 நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். ஜெபிங்க, ஜெபிங்க சந்தோஷத்தோட. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபம் பண்ணி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிலைப்படுத்துங்கப்பா, அப்படியே நிலைப்படுத்துங்கப்பா, அப்படியே நிலைப்படுத்துங்கப்பா. நீர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழவே கூடாது, தரையிலே விழவே கூடாது. இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எந்த துர்ச்செய்தியை எங்களுடைய காதுகளிலே கேட்காதபடி நல்ல செய்திகளால் எங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளை இனிமையாக்குறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, ரொம்ப நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மிச்சம் எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய் என்கிற வாக்குத்தத்தம் இந்த மாதம் அப்படியே நிறைவேறட்டும். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு தைரியம் உண்டாகட்டும், வாழக்கூடிய ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்கள தட்டி கொடுங்க ஆண்டவரே. அவங்க பின்னாடி இருந்து நீங்க புஷ் பண்றத, நீங்க பின்னாடி இருந்து அவங்கள கனப்படுத்துறத ஆண்டவரே இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகள் உணரணும். கர்த்தர் எங்க கூட இருக்கிறத உணரணும் ஆண்டவரே. மாதம் பரிசுத்தமா வாழணும். மாதம் உமக்கு உண்மையா இருக்கணும், உங்களை ரொம்ப நேசிக்கணும், உங்க சமூகத்தில் ரொம்ப காத்திருக்கணும். அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்துருங்க ஆண்டவரே. எல்லாரும் கையை கோர்த்து பிடித்து முடிஞ்சவங்க, இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்குது. எப்படியாவது இந்த எலக்ட்ரிஷியன் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணணும். கர்த்தர் தான் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அந்த ஜெனரேட்டரை எப்படியாவது இந்த மாதம் நம்ம வாங்கணும். அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்தணும். அந்த ஈபி காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி அந்த தலைவருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி கர்த்தர் இந்த மாதம் அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராகப்பா, திறப்பீராகப்பா. இந்த தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்பட்டு உமக்கு சித்தமானால் இந்த மாதம் முடிகிறதற்குள்ள நாங்க அந்த 2 காரியத்தையும் பிரதிஷ்டை பண்ற அளவிற்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தூரத்துல இருந்து இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் கொடுக்கிற தசம வகை காணிக்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.